நேர்களே, கதறி அழக்கூடிய குடும்பத்தினரை பார்த்தோம். தற்போது கள்ளக்குறிச்சியில் 42 பேர் விஷச்சாராயத்தால் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதில் 2 பேரினுடைய இந்த உடல்கள் அதனுடைய இறுதி மரியாதைக்காக தகனத்திற்காக எடுத்து செல்லப்படுகிறது. அந்த இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கக்கூடிய காட்சி நேரடியாக கருணாபுரம் கிராமத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய காட்சிகள். இந்த ஒட்டுமொத்த கிராமமுமே இன்னைக்கு மரண ஓலம் சூழ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 42 பேர் உடல் பலியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கிராமமே, ஒட்டுமொத்த கிராமமே கண்ணீரிலும் சோகத்திலும் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கிராமத்திலிருந்து 2 பேருடைய உடல்கள் தற்போது இறுதி ஊர்வலத்தை தொடங்கி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அங்கே அவர்களுடைய தகனத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதையும் நீங்கள் திரையில் பார்க்கின்றீர்கள். ஒரே நாளில் ஒரே கிராமத்தில் நானே எதிர்பார்க்கல. கருணாபுரம் கிராமத்தில் ஒரு அமைதியான இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. கிராமமே ஒரு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி பெரிய சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் தற்போது இறுதி தகனத்துக்காக எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். தேவநாதன், அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன, விரிவாக சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல விஷசாராயம் குடித்து இதுவரை 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த 41 பேர்ல பார்த்தோம் அப்படின்னா கருணாபுரத்துல மட்டுமே 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில இவர்கள் உடலை அடக்கம் செய்வதற்கும் தகனம் செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அருகே மேலணை பகுதியில் உள்ள சுடுகாட்டில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஒரு பகுதியில் 20 பேரை எரிப்பதற்கான ஏற்பாடுகளும் மற்றொரு பகுதியில் 20 பேரை புதைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா நேற்று காலையில் முதலில் உயிரிழந்த சுரேஷ் மற்றும் பிரதீப் அவர்கள் 2 பேரும் உறவினர்கள். அவர்களுடைய உறவுகள் ஊர்வலமாக புறப்பட்டு செல்கிறது. இவர்களுடன் கிறிஸ்துவ முறைப்படி இதே இடுகாட்டில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதால அந்த ஊர்வலம் அந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து உடல்கள் வரும் பட்சத்தில் அவர்களுடைய குடும்ப வழக்கப்படி புதைப்பதற்கான ஏற்பாடுகளும் அதே போல எரிப்பதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதால் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்து கொள்ளலாம் என்ற வகையில் இந்த ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கு. முதலில் 2 உடல்கள் மட்டுமே சுடுகாட்டு பகுதியில் கொண்டு வரப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்ட உடல்கள் இதே பகுதியில் கொண்டு அடக்கம் மற்றும் தகனம் செய்யப்பட உள்ளது. நன்றி தேவநாதன். நிச்சயமா பார்ப்பதற்கே ஒரு நெஞ்சை உருக்கும் காட்சி. ஒரே நேரத்தில் 20 உடல்கள், 20க்கும் மேற்பட்ட உடல்களுக்கு தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தயாராக ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு புறம் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் கருணாபுரத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த கருணாபுரம் கிராமமுமே ஊர்வலமாக இன்றைக்கு இடுகாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தெருவிலும் மரண ஓலம், ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ வகையில் ஒரு பாதிப்பு அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த ஊரே இன்னைக்கு ஒரு மரணத்தின் கோர பிடியில் சிக்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. இப்படிப்பட்ட காட்சிகள் ரொம்ப பார்ப்பதற்கு மனதை பிசையக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. வரிசையாக அங்கே கருணாபுரத்தில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கே இடுகாட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த ஒட்டுமொத்தமாக தெருவில் நண்பர்களாக அடுத்த வீடு பக்கத்து வீடுன்னு எல்லாம் இருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஒட்டுமொத்தமான இந்த மரணம் நிகழ்ந்து அத்தனை பேரும் இந்த இடத்திற்கு சேரக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மனைவியர்கள் கதறி அழக்கூடியதை பார்க்க முடியவில்லை. சின்ன குழந்தைகள் அப்பா எங்க அம்மா எங்கன்னு கேட்கும்போது அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அந்த ஒட்டுமொத்த கிராமமே திக்குமுக்காடி போய் இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த
2 பேர் அந்த முதல்ல உயிரிழந்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த 2 பேருடைய உடல்கள் அவர்களுடைய மத முறைப்படி, கிறிஸ்தவ முறைப்படி அவர்கள் வந்து புதைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் சொன்னது போல யாருக்கெல்லாம் தகனம் செய்யணுமோ அவர்களுக்கான ஏற்பாடுகளும் அங்கே வந்து தயாராக இடுகாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதைக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் சொன்னதை பார்த்தோம். மிகவும் ரொம்ப நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத காட்சிகள் அந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லலாம். ஒரு தெருவிலையும் இந்த மாதிரியான காட்சிகளை பார்ப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமையாகத்தான் இருக்கிறது. கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சியிலிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இணைவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.